கேள்வி, திரிபுவனாச்சாரியா உலகையும் உருவாக்கியவன் என்ற பட்டம் எந்த கட்டடக்கலை வல்லுநருக்கு வழங்கப்பட்டது? இதுதான் கேள்வி. பட்டாடக்கல் இருக்கு இல்லையா, அந்த பட்டாடக்கல் நகரில் கோயில்களை அமைத்த கட்டடக்கலை வல்லுநர்களுக்கு தான் அந்த திரிபுவனாச்சாரியா என்ற பட்டம் வழங்கப்பட்டது. இந்த பட்டடக்கல் விளக்கம் இன்னும் பார்ப்போம். சாளுக்கியர்கள் பாருங்கள், இந்த சாளுக்கியர்கள் தென்னிந்திய வரலாறு படிக்கிறோம் இல்லையா, அந்த சாளுக்கியர் காலத்தில் தான் இந்த பட்டடக்கல் என்ற இடத்துல 10 கோயில் கட்டப்பட்டது. இவற்றில் 6 கோயில் திராவிட கலைபாணியிலையும் 4 கோயில் வட இந்திய கலைபாணியிலையும் கட்டப்பட்டது. 6 கோயில் திராவிட கலைபாணி, இதில் 4 என்று வரும்போது தான் வட இந்திய கலைபாணி. இது ஷார்ட்கட்டு, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 4 வட இந்திய கலைபாணியில் கட்டப்பட்டதுன்னு. சரி, வட இந்திய கலைபாணியில் கட்டப்பட்ட அந்த கோயில் எடுத்துக்காட்டு கேட்டாக்க என்ன பண்ணுறது? அந்த கோயிலுக்கு எடுத்துக்காட்டு பாப்பநாதர் கோயில். அதே போல் திராவிட கலைபாணியில் கட்டப்பட்ட கோயிலுக்கு எடுத்துக்காட்டு கேட்டாக்க ஒன்று சங்கமேஸ்வரர் கோயில், இன்னொன்று விருபாஷர் கோயில். திராவிட கலைபாணிக்கு இதை 2த்தையும் கொடுத்துருக்காங்க. இதில் குறிப்பிட்ட இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த விருபாஷர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோயிலை கட்டுறதுக்காக மறக்காதீங்க, விருபாஷர் கோயிலை கட்டுறதுக்காக காஞ்சிபுரத்திலிருந்து சிற்பிகள் அங்கே சென்றாங்கன்னு சொல்லப்படுது. சரியா? அப்போ காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் நமக்கு நல்லாவே தெரியும். அந்த காஞ்சி கைலாசநாதர் கோயிலை போன்றே இந்த விருபாச்சர் கோயிலும் கட்டப்பட்டதே என்ற செய்தி இந்த இடத்துல நமக்கு தெளிவாகுது.